வணக்கம். இப்போ நீங்கள் கேட்க போகிறது எந்தன் காதலி அத்தியாயம் 8. மேயப்பனை பார்த்ததும் கண்ணன் சட்டென்று அவர் காலில் விழுந்தான். மாமா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றார். ஐயோ தம்பி, காலெல்லாம் விழுந்துட்டு எந்திரிங்க எந்திரிங்க முதல்ல என்று மெய்யப்பன் சொல்ல, இல்லை மாமா, நீங்கள் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க, நானும் உங்கள் மருமக மாதிரி தான் என்று விடாப்படியாக கண்ணன் மெய்யப்பனின் காலில் விழ, சரி சரி நல்லா இருங்க எந்திரிங்க என்று கண்ணனை ஆசீர்வாதம் செய்தார் மெய்யப்பன். கண்ணனின் இரட்டை அர்த்த பேச்சு ராதாவிற்கு புரிந்தது. சரி மாமா, வாங்க போய் கேண்டீனுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுவோம் என்ற சுகுமாரிடம், இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்றார் மெய்யப்பன். மாமா, நம்ம கேண்டீனில் காஃபி சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கும், வாங்க சாப்பிட்டு போவோம் என்று கண்ணனும் அழைக்க, மெய்யப்பன், ராதா, கண்ணன், சுவாதி, சுகுமார் என அனைவரும் கேண்டீனுக்கு சென்றனர். கண்ணனை பார்த்த மெய்யப்பன், தம்பி, நீங்கள் ராதா வகுப்பில் தான் படிக்கிறீங்களா என்று கேட்டார். ஆமாம் மாமா, நான் ராதா கூட தான், ராதா வகுப்பில் தான் படிக்கிறேன் என்று சொன்னான் கண்ணன். ராதா ரொம்ப சேட்டைக்காரி, துருன்னு இருப்பா, ஆனால் நல்லா படிப்பா, ரொம்ப நல்ல மனசு அவளுக்கு, ராதாவை பார்த்துக்கங்க என்று வெகுளியாக கண்ணனிடம் சொன்னார் மெய்யப்பன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, நான் ராதாவை பத்திரமா பார்த்துக்கிறேன், ராதாவை பற்றி நீங்கள் எப்போவுமே கவலைப்பட தேவையில்லை என்று கண்ணன் சொன்னதும் சுகுமார் சிரித்தான். ஏனென்றால் சுகுமாருக்கு தெரியும் கண்ணன் ராதாவை காதலிப்பது சுகுமாருக்கு தெரியும். ராதாவுக்காகத்தான் கண்ணன் எல்லாம் செய்கிறான் என்பதும், அமெரிக்காவிலிருந்து கண்ணன் வந்ததும் படித்த படிப்பையே இந்த கல்லூரியில் திரும்பவும் படிப்பதும் அவளுக்காகத்தான் என்பதும் சுகுமாருக்கு நன்றாகவே தெரியும். ராதா, நீ நாளைக்கு காலேஜுக்கு போகாத, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்துக்கோ என்று சுகுமார் சொல்ல, எதுக்கு மாமா என்றாள் ராதா. இல்லை, மாமாவை கூட்டியை சுற்றி காமிக்கலான்னு இருக்கிறேன், ஒரு டூர் மாதிரி, நான், கண்ணா, நீ, மாமா, சுவாதி எல்லாருமே நாளைக்கு போயிட்டு வரலாம் என்றான் சுகுமார் ராதாவை பார்த்து. என்னங்க நீங்கள் இது என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று சுவாதி சுகுமாரிடம் கேட்டார். இல்லை, இப்போதான் திடீர்னு எடுத்த முடிவு தான் இது என்று சுகுமார் சுவாதியிடம் சொன்னான். அனைவரும் மதிய உணவை கல்லூரியிலேயே முடித்து விட்டனர். ராதா, நீ அன்னைக்கு நைட்டு மட்டும் என் கூட நம்ம வீட்டுக்கு வந்துரு, நாளைக்கு ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் சாயங்காலம் உன்னை காலேஜ்லேயே கொண்டு வந்து விட்டுறேன், நாளைக்கு சாயங்காலம் அப்பா வேற ஊருக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு என்று சுவாதி சொல்ல, ராதா, சரிக்கா, கண்டிப்பாக நான் இன்னைக்கு உன்னோட வீட்டுக்கு வரேன் என்று ராதா கூறினாள். கண்ணனுக்கு ஒரே சந்தோஷம், ராதா சுவாதியின் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னது. ஏனென்றால் சுவாதி சுகுமாரின் வீடு கண்ணனின் வீடும் அல்லவா, அதனால்தான். அது உங்கள் அக்கா வீடு மட்டும் இல்லை, உன்னோட வீடும் தான், இனி நீ வாழ போகிற வீடும் தான், முதல்ல நீ என் வீட்டுக்கு வரப்போகிற, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கண்ணன் மனதிற்குள்ளேயே நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டான். சுகுமார் மற்றும் கண்ணனின் அம்மாவிற்கு உள்நாட்டில் கல்லூரிகள், தொழிற்கூடங்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டிலும் நிறைய தொழில்கள் இருந்தது. எனவே வெளிநாட்டில் இருக்கும் தன் தொழில்களை எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை பாக்கியலட்சுமி சென்று பார்த்துவிட்டு வருவது வழக்கம். ஆகவே பாக்கியலட்சுமி அந்த சமயம், ராதா கண்ணனின் வீட்டுக்கு வரும் சமயம், பாக்கியலட்சுமி வெளிநாட்டிற்கு சென்றிருந்தார். சுகுமாரின் காரில் ராதா, சுவாதி, மெய்யப்பன் மூவரும் சென்றனர். கண்ணன் தன் தோழிகளிடமும் விக்னேஷிடமும் கூறிவிட்டு அவன் தன்னுடைய பைக்கில் தன் வீட்டுக்கு சென்றான். கண்ணனின் வீட்டை பார்த்ததும் வாயடைத்து நின்றாள் ராதா. கண்ணனின் வீடு மாளிகை போல் அவ்வளவு பெரிய வீடு, பார்க்கவே மிகவும் அழகாக இருந்தது. சுவாதி இவ்வளவு பெரிய வீட்டில் வாழ்கிறாள் என்பதை நினைத்து மெய்யப்பன் அடிக்கடி தனக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக் கொள்வது உண்டு. முதல் முறையாக சுவாதி கண்ணனின் வீட்டிற்கு வருகிறார். சுவாதியும் சுகுமாரும் முன்னே சென்றனர். மெய்யப்பன் அவர்களின் பின்னே சென்றார். ராதா தன்னுடைய பையை எடுத்துக்கொண்டு மெய்யப்பன் முன்னே போக 4 அடி பின்னே நடந்தார். ராதாவின் பக்கம் சென்ற கண்ணன், ராதா, தப்பா எடுத்துக்காத, ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீட்டுக்குள்ள நீ போக போற, வலது கால எடுத்து வச்சு உள்ளவாயே என்று கண்ணன் ராதாவின் காதின் ஓரம் சொல்லிவிட்டு ராதாவிற்கு முன்னே சென்று நின்றான். ராதா கண்ணன் சொன்னதற்கு மாறாக தனது இடது காலை எடுத்து வைத்து தான் கண்ணனுடைய வீட்டிற்குள் சென்றார். கண்ணனுக்கு அதை பார்த்து பெரிதாக கோபம் ஒன்றுமில்லை. ராதா தன் மீது கோபமாக இருக்கிறாள், தன்னை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாள் என்பது மட்டும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. ராதா அந்த வீட்டின் வரவேற்பறைக்குள் நுழைய, ராதா, உனக்கு காஃபி, டீ ஏதாவது வேணுமா என்று சுவாதி கேட்க,
இல்லைக்கா எதுவும் வேண்டாம் என்றாள் ராதா. இரு, நான் காஃபி போட்டு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக என் கையால் ஒரு கப் காஃபி நீயும் அப்பாவும் குடிச்சே தான் ஆகணும் என்று சுவாதி சொல்லிவிட்டு நகர போக, அக்கா எங்கள் காஃபி போட வேற யாரும் இல்லையா? இவ்வளோ பெரிய வீடாக இருக்கே, வேலை செய்ய ஒரு ஆள் கூடவா இல்லை என்று ராதா கேட்க, ராதா இந்த வீட்டில் சமையல் மட்டும் நான் தான் செய்கிறேன், மற்ற எல்லா வேலைக்கும் ஆள் இருக்காங்க என்று சுவாதி ராதாவிடம் சொன்னார். ஓ அப்படியாக்கா என்றாள் ராதா. அந்த சமையல் வேலையை கூட உங்கள் அக்காவை நான் செய்ய வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் சுவாதி தான் கேட்க மாட்டேங்கிறா என்று ராதாவிடம் கூறினான் சுகுமார். உங்கள் மாமாவுக்கு நான் சமைச்சு போடணும் என்னுடைய கையால் அப்படின்னு ஆசைப்படுறேன், அதனால தான் நான் சமையல் வேலையை நானே பண்ணிடுறேன். இது தப்பா ராதா என்று ராதாவை பார்த்து கேட்டாள் சுவாதி. தப்பு இல்லைக்கா, ஆனால் மாமா தான் பாவம் என்று சுவாதியை கிண்டல் செய்தாள் ராதா. அடி பாவி, நான் நல்லா சமைப்பேன், நீ வேணா சாப்பிட்டு பாரு என்று ராதாவின் காதை திருகினாள் சுவாதி. ராதா நீ இன்னைக்கு ராத்திரி என் கூட தான் தூங்கணும், உன்கிட்ட நான் நிறைய பேசணும் என்று சுவாதி சொன்னதும் சுகுமார், அப்படின்னா இன்னைக்கு நான் எங்கே தூங்குறது என்று கேட்டான். நீங்கள் கண்ணனோட ரூமில் கண்ணனோட படுத்துக்கோங்க என்று சுவாதி சொன்னதும் சரி ஓகே என்று சலித்து கொண்டான் சுகுமார். அண்ணா ரொம்ப தான் பண்ணாத, எனக்கு ஒரு நாள் தானே என்று கண்ணன் சுகுமாரை பார்த்து கிண்டல் செய்தான். டேய் உனக்கும் கல்யாணம் ஆனால் தெரியும் என்று கண்ணனிடம் சொல்லிவிட்டு, மாமா உங்கள் ரூமுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் என்று மெய்யப்பனை ஒரு அறைக்கு அழைத்து சென்றான் சுகுமார். அடுத்த நாள் காலையும் விடிந்தது. ஊட்டியை சுற்றி பார்க்க மெய்யப்பன், சுவாதி, சுகுமார், கண்ணன், ராதா அனைவரும் கிளம்பினர். அன்று முழுவதும் ஊட்டியை சுற்றி பார்த்து சளைத்து விட்டனர். அவர்கள் அனைவரும் கடைசியாக ஏரிக்கரையில் படகு பயணம் மேற்கொண்டனர். சுவாதி, மெய்யப்பன், சுகுமார் ஒரு படகிலும் கண்ணனும் ராதாவும் மற்றொரு படகிலும் ஏரியை சுற்றி பார்க்க படகில் சென்றனர். சுகுமார் சென்ற படகில் அவர்கள் சுற்றி பார்த்துவிட்டு கரைக்கு திரும்பிவிட்டனர். ஆனால் கண்ணனும் ராதாவும் சென்ற படகு வெகு தூரம் சென்று விட்டது. ஒரு இடத்திற்கு சென்றதும் படகு ஒரே இடத்தில் சுற்ற ஆரம்பித்து விட்டது. எவ்வளவு முயற்சித்தும் அந்த படகில் இருந்த படகோட்டியால் படகை முன்னுக்கு நகர்த்த முடியவில்லை. ராதா அந்த படகில் இருந்து தடுமாறி கீழே விழுந்து விட்டாள். என்ன செய்வது என்று அறியாத கண்ணன் அவனும் அந்த ஏரியில் குதித்து விட்டான். இது சிறப்பு என்னவென்றால் கண்ணனுக்கு நீச்சல் தெரியாது. ராதாவை காப்பாற்ற வேண்டும் என்ற அசட்டு தைரியத்தில் கண்ணன் ஏரியில் குதித்து விட்டான். அந்த ஏரியில் கண்ணனின் படகு இருந்த அந்த இடம் மிகவும் ஆழமாக இருந்தது. கண்ணனும் ராதாவும் ஏரியில் உயிருக்கு போராடுவதை பார்த்த சிலர் ஏரியில் குதித்து கண்ணனையும் ராதாவையும் காப்பாற்றி விட்டனர். கண்ணனையும் ராதாவையும் அவர்கள் கரைக்கு கொண்டு வந்தனர். கண்ணனுக்கு தானும் ராதாவும் தப்பி பிழைத்தது பெரிய விஷயமாக இருந்தது. சுகுமார் கண்ணனை திட்டினான். அறிவில்லை உனக்கு, உனக்கு தான் நீச்சல் தெரியாது, அப்புறம் என்ன தைரியத்தில் நீ ராதாவை காப்பாற்ற ஏரியில் குதிச்ச? பக்கத்தில் ஆளுங்க இருந்ததுனால உன்னையும் ராதாவையும் காப்பாற்ற முடிஞ்சது. நீரில் குதிக்காம எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கலாம் இல்லை? பக்கத்தில் இருந்து ராதாவை காப்பாற்ற யாரையாவது அனுப்பியிருப்பான்ல, நீ எதுக்குடா ஏரியில் குதிச்ச என்று கண்ணனை சத்தம் போட்டான் சுகுமார். அது இல்லை, நான் ராதா ஏரியில் விழுந்ததும் எனக்கு ஒன்றுமே புரியல, அவளை காப்பாற்றணும்னு மட்டும்தான் தோணுச்சு, அதனால தான் நானும் குதிச்சிட்டேன். நல்ல வேலை ராதாவும் இருக்க ஒன்றும் ஆகலை என்று கண்ணன் சொன்னதை கேட்டு மெய்யப்பனுக்கு லேசாக சந்தேகம் வந்தது. கண்ணனும் ராதாவும் காதலிக்கிறார்களா என்று சந்தேகம். சுகுமார் கண்ணனின் காதல் யாரும் கேட்காதவாறு சொன்னான். டேய், நீ ராதாவை காதலிக்கிறேன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு ராதாவை காதலிக்கிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுடா என்று சொன்னான். ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது, 2 பேரும் ஈரத்துணியோடு இருக்க வேண்டாம், நீங்கள் கண்ணனை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்குங்க, நான் ராதாவை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சுவாதி ராதாவை அழைத்து கொண்டு போக ராதாவும் உடை மாற்றி விட்டு வந்து விட்டால், கண்ணனும் உடை மாற்றி விட்டு வந்து விட்டனர். அதன் பிறகு சுகுமார் காரை அவனின் வீட்டிற்கு அழைத்தினான். அந்த மாலை மெய்யப்பன் ஊருக்கு கிளம்பினான். சரிம்மா சுவாதி, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ, இந்த நேரத்தில் உங்கள் அம்மாவும் கூட இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அதுக்கு தான் நமக்கு குடுப்பனை இல்லாமல் போயிடுச்சு என்று வருத்தப்பட்டார் சுவாதியை பார்த்து மெய்யப்பன். மாமா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அதான் நான் இருக்கேன்ல, நான் சுவாதியை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் சுவாதியை பற்றி கவலைப்படாதீங்க என்று மெய்யப்பனிடம் கூறினான் சுகுமார். என்னோட கார் சாவி உங்ககிட்ட தரேன் கண்ணா, நீ ராதாவை அழைச்சிட்டு போய் விடுதியில் விட்டுட்டு அப்படி மாமாவை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடு என்று சுகுமார் கண்ணனை பார்த்து சொல்ல, சரி வாங்க மாமா போகலாம்
கிளம்பலாமா ராதா என்று இருவரையும் பார்த்து கூறிவிட்டு சுகுமாரிடம் கார் சாவியை வாங்கி கொண்டான் கண்ணன். விடுதி வாசலில் கண்ணனின் கார் சென்று நின்றது. ராதா, நல்லா படிக்கணும். யாரும் கூட இல்லைனாலும் நீ படிக்கிற படிப்பு தான் உன்னை காப்பாற்றும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ராதா, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ, சரியா? நான் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் என்று மெய்யப்பன் ராதாவிடம் சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பினார். வாங்க மாமா போகலாம் என்று கண்ணன் மெய்யப்பனை அழைத்தான். இல்லை தம்பி, வேண்டாம். நம்ம காலேஜுக்கு வெளியில் தான் பேருந்து நிறுத்தம் இருக்கு. அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பஸ் வரும். நான் அதிலே பஸ் ஸ்டாண்டுக்கு போய்க்கிறேன் என்று கண்ணனிடம் கூறினார் மெய்யப்பன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா, நானே கொண்டு போய் விடுறேன், வாங்க என்று கண்ணன் மறுபடியும் கூற, வேண்டாம் வேண்டாம் மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன் என்று மறுத்தார் மெய்யப்பன். சரண்யா, திவ்யா, விக்னேஷ் மூவரும் அவர்கள் பேசி கொண்டிருந்த அந்த இடத்திற்கு வந்தனர். ராதா, நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அங்கே பக்கத்தில் இருக்க புக் ஷாப்பில் கொஞ்சம் புக்ஸ் வாங்கணும். நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடு. நாங்கள் போய் உனக்கும் சேர்த்து புக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறோம் என்று ராதாவை பார்த்து கூறினர் சரண்யாவும் திவ்யாவும். மெய்யப்பனை பார்த்து சரண்யாவும் திவ்யாவும், கிளம்பியாச்சா அப்பா என்று கேட்டனர். கிளம்பியாச்சுமா என்றார் மெய்யப்பன் அவர்களை பார்த்து. அப்பா, நீங்கள் பேருந்து நிலையத்துக்கு தானே போகணும், நாங்களும் அங்கே தான் போகிறோம், வாங்க எங்கள் கூடவே வாங்க என்றான் விக்னேஷ். சரி வாங்க போகலாம் என்று மெய்யப்பனும் அவர்களோடு பேருந்து நிலையத்திற்கு சென்றார். ராதாவின் தந்தை அங்கிருந்து சென்றதும் கண்ணன் ராதாவை பார்த்து, ராதா, ஒரு 2-650 போட்டுட்டு நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, காய்ச்சல் சளி இருந்தால் சொல்லுங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று கண்ணன் கூறினான். கண்ணன் சொன்னதற்கு எதுவும் பேசாது தலையை மட்டும் ஆட்டினாள் ராதா. இருவரும் அவரவர் விடுதிக்கு சென்று விட்டனர். கண்ணன் தன்னை காதலிப்பது ராதாவிற்கு தெரியும். ஆனால் அவன் உயிருக்கு மேலாக தன்னை காதலிக்கிறான் என்பதை ராதா ஏரியில் விழுந்ததும் கண்ணன் நீச்சல் தெரியாது என்றாலும் ஏரியில் குதித்து ராதாவை காப்பாற்ற நினைத்ததை எண்ணி தனக்குள்ளேயே நொந்து கொண்டாள் ராதா. இப்படி என் மேலே இவ்வளோ லவ் வச்சிருக்கிற உன்னை வேண்டான்னு சொல்லி ஒத்துக்கிறனே, என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு நீ வேணும், ஆனாலும் சூழ்நிலை நம்மளை ஒன்றும் சேர்க்காது. கண்டிப்பாக நான் அவன் கூட சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. பட் ஸ்டில் ஐ லவ் யூ என்று ராதா அவள் அறையில் விடுதியில் அமர்ந்தவாறே தனக்கு தானே பேசி கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் கண்களின் ஓரம் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது. கண்ணனும் ராதா ஏரியில் விழுந்ததை, உயிருக்காக போராடியதை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான். நான் பக்கத்தில் இருக்கும்போது ராதாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ராதாவை நான் பத்திரமா பார்த்துக்க தவறிட்டேன். ஏன்டா கண்ணா அப்படி பண்ணினேன் என்று கண்ணனும் ஹாஸ்டலில் அவன் அறையில் அமர்ந்து கொண்டு தனக்கு தானே பேசி கொண்டிருந்தான். அன்று இரவு மணி 10 ஆகியும் விக்னேஷ் விடுதிக்கு வரவில்லை. ராதா விடுதியில் வெளியில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். அந்த சமயம் கண்ணன் ராதாவை காண வந்தான். திவ்யாவும் சரண்யாவும் வந்துட்டாங்களா ராதா என்று ராதாவை பார்த்து கேட்டான் கண்ணன். இல்லை, அவங்க இன்னும் வரலை, அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் அவங்க வரல என்று கண்ணனுக்கு பதில் கொடுத்தாள் ராதா. என்னன்னு தெரியல, மணி 10 ஆச்சு, இன்னும் அவங்க வரலை என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது கண்ணனுக்கு ஃபோன் வந்தது. கண்ணனுக்கு அழைத்திருந்தது பாக்கியலட்சுமி. நான் ஊட்டி வந்துட்டேன், உடனே உன்னை பார்க்கணும், நீ கிளம்பி வா என்று அழைத்தாள் பாக்கியலட்சுமி. இது வந்துடுறேம்மா என்று கைபேசியில் பேசி கொண்டிருந்தான் கண்ணன். பேசி முடித்துவிட்டு ராதாவிடம், கண்ணன், ராதா அம்மா ஊர்லேருந்து வந்துட்டாங்க, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். திவ்யாவும் சரண்யாவும் விக்னேஷும் வந்துட்டாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு என்று கூறிவிட்டு தன் கைபேசி எண்ணை ராதாவிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் கண்ணன். இரவு மணி 11 இருக்கும். ராதாவை தேடி ஒரு போலீஸ் வந்திருப்பதாக விடுதியின் வார்டன் ராதாவை அவள் அறையில் இருந்து அழைத்து வந்தார் விடுதியின் வரவேற்பறைக்கு. அங்கு ஒரு போலீஸ்காரர், ராதா நீங்கள் தானே என்றார். ஆமாங்க, ராதா நான் தான் என்று ராதா சொன்னதும், நீங்கள் ஜிஹெச் வரைக்கும் வர முடியுமா என்று கேட்டார் அவர். போலீஸ்காரர் இப்படி கேட்டதும், எதுக்கு இந்த நேரத்தில் நான் எதுக்கு ஜிஹெச்சுக்கு வரணும் என்று ராதா அவரிடம் கேட்க, இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும், வாங்க என்று கட்டாயப்படுத்தி அழைத்து கொண்டு போனார் அந்த போலீஸ்காரர். ராதாவும் அந்த போலீஸ்காரரோடு மருத்துவமனைக்கு சென்றார். மருத்துவமனையில் ராதாவிற்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அது என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.